எந்த நாள்? தன்னுடைய நிலையை மட்டும் எண்ணக்கூடிய அந்த நாள். அந்த நாளில் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கணும்? எல்லாம் விரண்டோடுவார்கள் நம்மை விட்டு. பெற்றெடுத்த தாய் கூட, நம்மளோடு வாழ்ந்த மனைவி, நாம் பெற்றெடுத்த பிள்ளை எல்லாம் கையை விட்டுட்டு போயிடும். அல்லாஹ்வுடைய வேதம் சிரித்து கொண்டு நிற்கும் நம்மளோடு. படித்த ரஹ்மான் இடத்தில் முறையிடுமாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சூரத்துல் பக்கராவும் ஆல இம்ரானும் எவர் அதன்படி ஓதி அதன்படி வாழ்ந்தார்களோ சிபாரிசு செய்வதற்கு தகுதியானவைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் என்ன சொல்றாங்க? சூரத்துல் பக்கராவும் ஆல இம்ரானும் நமக்காக சிபாரிசு செய்யுமாம். சிபாரிசுகளே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதம் என்பது என்னது? அல்லாஹ் சொல்றான், இல்லா வஹீஹா, இந்த தூதர் என்னுடைய வார்த்தையாக இருக்கிறார் உங்களிடத்துல. அந்த வார்த்தையை ஃபாலோ பண்றது நம்மள எத்தனை பேர்? ஏன் ஃபாலோ பண்ணல? அது ஒரு குர்ஆன் 150 ரூபாய் ஒருத்தர் அந்த பிரஸ்ல கிடைச்சிரும். அது ஒரு புக்கா பாக்குறோம். அது ஒரு உறவு. மறுமை நாளில் உங்களுக்காக வாதிடக்கூடிய ஒரு உறவு, உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு உறவு. அந்த உறவோடு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்டா. நம்ம என்ன சொல்றோம்? என் பிள்ளைக்காண்டி சொத்து சேர்க்கணும். 1க்கு 2 பிள்ளையை பெத்து போட்டு போயிருவாங்க. நாளைக்கு அந்த 2 பிள்ளையும் சொத்துக்காக அடிச்சுட்டு கோர்ட்ல நிற்கும். இதுதான் நிலை. ஆனால் அவர்கள் உங்களை மறந்து விடுவார்கள். இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்து கேட்டாரு, பாய் நான் ஒரு ஹதீஸ் படிச்சேன் பாய், ஒருவருடைய ஜனாசா தொழுகையில 40 பேர் கலந்துக்கிட்டா அவர் சொர்க்கமாமா பாயிண்டு. ஹதீஸ ஃபுல்லா படிச்சல பாதியா படிச்சலான்னு கேட்டேன். காலண்டர்ல போட்டுருச்சு பாயிண்டாரு. நான் சொன்னேன், அது போட்டிருந்தது கரு, அதுல சில வார்த்தைகள் இல்லை. அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ், படிச்சு பாருங்க. சாலிகான அந்த ஹதீஸ் எப்படி வருது? சாலிகான 40 பேர். அவங்க ஹதீஸ் என்ன சொல்றாங்க? 40 பேர் தொழுதுட்டா அந்த ஜனாசாவிற்கு சொர்க்கம் என்றது ஹதீஸ் உண்மை. எந்த 40 பேர்? அதுலதான் நம்ம வந்து கேட்கிறோம், எந்த 40 பேர்? அந்த ஹதீஸ்லயே வருது சாலிகான 40 நல்லடியார்கள் இந்த மரணித்த இந்த ஆத்மாவிற்காக பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப நம்ம சாலிகான பிள்ளைகளை உருவாக்கணும், சாலிகான மக்களோடு வாழணும், அவர்களுக்கு எடுத்து சொல்லணும் எது சாலிகான அமல்கள். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த அழைப்பு பணி மூலமாக அந்த மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய கடமை நமக்கு வந்துருது. ரெண்டாவது என்ன? இந்த அழைப்பு பணியில் மெயினா கவனிக்க வேண்டியது என்னண்டா, நம்ம ஒருத்தரை கையை காட்டி சுட்டி காட்டி இவர் தப்பு செய்யறான்னு சொல்லும் பொழுது 3 விரல் நம்மளை காட்டுது. அவருக்கு 1 பங்குன்னா நம்மளுக்கு 3 பங்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற 61வது அத்தியாயத்துல, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் செய்யாதவற்றை பிறரிடத்தில் கூறாதீர்கள். அடுத்து 2வது வசனம் சொல்றான், ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் செய்யாதவற்றை பிறரிடத்தில் கூறுவது அல்லாஹ்வாகிய என்னிடத்தில் வெறுப்புக்குரியவையாகும். நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பணியை போய் செய்ய போயிட்டோம், அழைப்பு பணியை நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு தவறான செயல்ல நம்ம ஈடுபடுறோம். அப்ப பார்த்து சொல்லுவான், என்ன சொல்லுவான்? உபதேசம் ஊருக்கு அவனுக்கு இல்ல. வந்துருச்சா? நம்ம இன்னைக்கு வந்து பேசுறோம், ஜிம்மாவில் வந்து ஒரு 200 பேர் உட்காந்துட்டாங்க, நான் பயான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த 200 பேரை எனக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா அந்த 200 பேருக்கு என்னையே தெரியும். என்னை பார்க்கக்கூடிய நபர்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல என்னை பார்த்துட்டு சலாம் சொல்லி கை கொடுத்து கேட்பாங்க, நல்லா இருக்கலாமே, நல்லா இருக்கிறேன், உங்களை எங்க பார்த்தேன்னு சரியா, என்ன போய் போன வாரம் வந்திருந்தீங்கல்ல ஜிம்மாவுக்கு நம்ம ஏரியாக்கும்பாங்க. எனக்கு தெரியாது. 200 பேர்ல அவர் ஒருவரா இருப்பாரு. ஆனா பேசக்கூடிய எனக்கு வந்து அவர் கவனிச்சு வச்சிருப்பாரு. ஆனால் நான் செய்யக்கூடிய தவறுகள் அப்படியே ஸ்பிரிட் ஆகி போகும் எல்லா மக்கள் இடத்துலையும். பாருங்க, ஒரு பேச்சாளர், ஒரு தாய் இந்த மாதிரி தப்பு செய்யறாரு, இது வந்து பெரிய லெவல்ல நம்மளுடைய பணியை பாதிச்சிடும். ஏன்டா இறைப்பணி செய்யறோம் நம்ம, அழைப்பு பணிங்கிறது நபிமார்களுடைய பணி. அந்த பணியை வந்து கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. இதுல வந்து ஒரு அழைப்பாளர் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த அளவிற்கு என்றா, என் சொந்த பந்தங்கள் மத்தியில பெரிய பிரச்சனையே ஏற்பட்டுருச்சு. அவங்க விதத்தான ஒரு மாற்று மதத்துடைய கலாச்சாரத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க. என்னுடைய பிள்ளைக்கு இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன், நாங்க போக மாட்டோம். சொன்ன என்ன சொல்லுவா தெரியுமா? ஊருக்கெல்லாம் பயான் பண்றான், உறவு பேண அல்லாஹ் சொல்றான். எந்த உறவு? எது உறவு? நூஹ் நபியை பத்தி சொல்லும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அஹ்லி, என் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லையா என் பிள்ளை? அல்லாஹ் திருப்பி கேட்கிறான், நிராகரிப்பாரில் ஒருவராக இருந்த உன் மகன் எப்படி உன்னை சேர்ந்தவன்? பெத்தெடுத்த பிள்ளையை பார்த்து ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அவன் எப்படி உன் பிள்ளையாவான்? அவன் நிராகரிப்பார் ஒருவரா தங்கி செத்து போக போறான், நாசமா போக போறான், அவன் எப்படி உன் பிள்ளை?
குஃபுருக்கும் ஈமானுக்குள்ள வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் விளங்கணும். எது உறவுன்னு சொல்லுது இஸ்லாம்? நம்ம இன்னைக்கு சொல்லுவாங்க என் தொப்புள் கொடி உறவுகளே என்று. யாரு? முஸ்லீம்களை கூப்பிடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மூமின் பார்த்து எவனையும் பார்த்து சொல்லிடாதீங்க, நாங்கள் மூமின்களின் கூட்டம் சொல்லுங்க. ஒரு நபரை சொல்றாங்க முஸ்லீம் சொல்லுங்க, மூமின் சொல்லிவிடாதீர்கள். அந்த மூமின் சொல்ற வார்த்தைக்கு தகுதி வேணும். அது உங்கள்ட்ட யாருக்கு இருக்குன்னு தெரியாது. முஸ்லீம் சொல்லுங்க, மூமின்களின் கூட்டம் சொல்லுங்க, நாங்க எல்லாரும், அது உங்களுக்கு சாய்ஸ் என்று இலக்கணம் சொல்லி தந்து போறாங்களே நம்மளுக்கு. அப்ப இந்த பணியுடைய சிறப்பு என்ன? இதையெல்லாம் ஒரு அறிஞர் வரக்கூடிய தாய்கள் என்ன செய்யணும்? அறிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து என்ன விஷயம்? டிரெஸ் கோடுன்னு சொல்லுது இஸ்லாம் சில விஷயங்களை. நம்ம இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சில தாய்கள் போயிடுவாங்க, எப்படி தெரியுமா இருப்பாங்க? கராத்தா மாஸ்டர் மாதிரி இருப்பாங்க. நல்லா டைட் அரக்கை சட்டை, இதுக்கு மேல நூறு ஏத்த முடியாது சட்டைய. ஜீன்ஸ் பேண்ட்னா டைட் ஜீன்ஸ், பக்கல் இவ்வளவு பெருசா இருக்கீங்க, நல்ல டால் அடிக்கும் கேமரால பாத்தீங்கன்னா, போட்டு போய் நிப்பாங்க. இது என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? ஒரு அழைப்பாளருக்கு என்று சில கண்ணியங்களை சொல்லுது இஸ்லாம். நீங்க போகும் பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை அணிஞ்சு கொள்ளுங்கள். டைட் ஜீன்ஸ் போட்டு போனீங்கன்னா உடம்பு எப்படி இருக்கும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க நல்லா ஃபிட்டா சட்டையை போட்டேன்னு வச்சுக்கோங்க, பெரிய பைல்வான் மாதிரி காட்டுவாங்கள. இதுக்காக நம்ம பயன் பண்ண போறோம்? நம்ம எந்த மக்களை பார்க்க போறோம்? ஈமானுடைய பாடத்தை நடத்த போறோம். அந்த மக்களுக்கு லோடு டவுன் ஆன ஒரு பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்த போறோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணி பளிச்சுன்னு தெரியற மாதிரி நறுமணம் பூசிக்கிட்டு ஜிம்மாவுக்கு போகணும். இது மெயினான ஒண்ணு. அடுத்து என்ன சொல்றாங்க? பாமர மக்களை நீங்க சந்திக்கிறீங்க, நீங்கள் கற்றறிந்ததை அவர்கள் கற்ற அறியாதவர்கள். எளிய நடையில சொல்லுங்க. இன்னைக்கு பல மார்க்க அறிஞர்களுடைய பயான கேட்கும் போது எனக்கே விளங்காது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர்கள் கூறும் பொழுது அன்னார் உரைத்தார்கள். என்ன சொல்றான் அந்த ஆளு? அவர்கள் கூறும்போது அன்னார் உரைத்தாரா? அவங்க கேட்டாங்க, இவங்க சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. இதைத்தான் அவங்க என்ன சொல்லுவாங்க? எழுத்து வடிவத்தில் உள்ளதை வார்த்தையா சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு இந்த இஸ்லாமுடைய பிரச்சாரம் ஏன் தெரியுமா இவ்வளவு ஸ்பீடா போச்சு? எளிய நடை இருக்குது மக்கள்கிட்ட. நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன எப்படி பேசுறோமோ இதே முறையில உங்க பயானை கொண்டு போனீங்கடா மிக அழகிய முறையில் சேர்ந்துரும். அடுத்து என்ன செய்வாங்க? உதாரணங்கள் கூறுவாங்க. பல இடங்கள்ல எங்களுக்கு சர்ச்சையா வந்தது, இந்த தாய் இப்படி பேசிட்டு போயிட்டாரு, நீங்க தலைமையில சொல்லி கேளுங்க, இவர் இப்படிலாம் பேசுறாரு, நாயின்னு பேசுறாரு, நரின்னு பேசுறாரு. இதெல்லாம் ஜிம்மா மேடைக்கு அழகு இல்ல, உண்மையிலேயே அழகு இல்ல. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் கூறுவதாக இருந்தால் அழகிய முறையில் எடுத்து வையுங்கள். ஒருத்தன் தப்பு செய்யறான், ஜி நீங்க நல்லா படிச்சால் மாதிரி இருக்கிற, பார்க்க நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பீங்க, இப்படி செய்யலாமா? மார்க்க நமக்கு தடுத்தது இல்லையா? சொல்லி பாருங்க. ஏய் செய்யாத, ஏடா நீ புள்ளையாடா, நீ சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, வா நீ என்ன செய்வ? எதிர்த்து பேசுவான் நம்மள. அழகிய முறையில் அவங்களை கையாளணும். அல்லாஹ்வுடைய தூதர் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், பள்ளியில கைதியா கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு கைதியுடைய நிலைமையெல்லாம் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அசிங்கம், வர்றவன் போறவனா எட்டிட்டு மிதிப்பான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வர்றாங்க. சுமாமா யார் தெரியுமா? ஒரு பகுதியை சேர்ந்த டான், பெரிய ரவுடி. அவரை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு டீம் போச்சான், ஒரு ஆள் போகல. சுமாமாவை பிடிக்கின்ற அதுக்கு ஒரு நெஞ்சில தைரியம் வேணுங்கிறாங்க அன்றைக்குள்ள அறிஞர்கள். சீவிடுவாரா சீவி சுமாமா. அப்படிப்பட்ட சுமாமாவை கூட்டு மஸ்ஜித் நபவியில கெட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? அகிலத்தாருக்கு அனுப்பப்பட்ட அருள் கொடை. போய் கேட்கிறாங்க, சுமாமாவே சௌக்கியமா? அவன் ரவுடியில இப்படிங்கிறாப்ல முகத்தை. கோவப்பட்டாங்களா? சுண்டுனா போதும் பிரிச்சிருவாங்க, எலும்பு எது சதை எதுன்னு தெரியாது. அப்படி சகாபாக்கள். எவ்வளவு பொறுமை அல்லாஹ்வுடைய தூதர். சுண்டு ஆட்னாக்கி முடிஞ்சு வச்சு கதை. காட்டினாங்களா நான் யாருங்கிறத? அழகிய பொறுமை. அல்லாஹ் சொல்றான்ல, பொறுமையின் மீது நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள். அந்த பொறுமை அப்படி மிகச்சிச்சு. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மட்டும் கடின சித்த போக்க உடையவரா இருப்பீரே, ஆனால் இந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டுவதை கண்டிருப்பீர். ரொம்ப பொறுமை. மறுநாள் வராங்க, சுமாமாவே சாப்பிட்டீங்களா? முகத்தை திருப்பாம தொங்க போட்டுக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜிதை முஸ்லிம்களிடமே ஒப்படைக்க கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னையில் கலெக்டர் அலுவலக அருகில் காலை 10 மணிக்கும்,
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மாலை 3 மணிக்கும், காஞ்சி மாவட்டம் பல்லாவரத்தில் காலை 10 மணிக்கும், வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் காலை 11 மணிக்கும், திருப்பூர் மாவட்டம் தபால் அலுவலகம் அருகில் காலை 10 மணிக்கும், சேலம் மாவட்டம் சேலத்தில் காலை 10 மணிக்கும், கோவை மாவட்டம் செஞ்சிலுவை சங்கம் முன்பாக மாலை 4 மணிக்கும், கோவை புறநகர் மாவட்டம் ஆனைமலையில் 4 மணிக்கும், தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் காலை 11 மணிக்கும், மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வாசலில் மாலை 3 மணிக்கும், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாலை 3 மணிக்கும், நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் மாலை 4 மணிக்கும், தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் நகரில் காலை 11 மணிக்கும், ராமநாதபுரத்தில் காலை 11 மணிக்கும், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் காலை 10 மணிக்கும், தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் காலை 10 மணிக்கும், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் காலை 10 மணிக்கும், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டியில் காலை 10 மணிக்கும், நாகை மாவட்டத்தில் காலை 10 மணிக்கும், பாண்டிச்சேரி மற்றும் காரைக்காலில் காலை 10 மணிக்கும் அனைவரும் அலைகடல் என திரண்டு வருக அன்புடன் அழைக்கிறது இந்திய தவ்ஹீத் ஜமாத். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. மறுநாள் வர்றாங்க, எதுவுமே என்கொயரி இல்ல, அடிக்கல கொள்ளல, எதுவுமே செய்யல, டயத்துக்கு சாப்பாடு. 3வது நாள் வர்றாங்க, மாமாவே சௌக்கியமா? அப்ப சொல்றாரு அழுதுகிட்டு, அல்லாஹ்வின் தூதரே நான் சௌக்கியம். என்ன சொல்றாங்க? எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருந்தது, அது இந்த முகம்மதுடைய முகம். வெறுக்கத்தக்கதா இருந்துச்சு, பேருகள்லயே அசிங்கமானது உங்க பேரா இருந்துச்சு, பிடிக்காத நகரங்கள்ல உங்க ஊராத்தான் இருந்துச்சு. இன்னைக்கு பிடித்ததில் 3ஆக அல்லாஹ் அதை மாற்றி விட்டான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். எதுங்க மாட்டுச்சு? 1.5 மணி நேரம் பயான் பண்ணாங்களா? 2 மணி நேரம் தாவா கொடுத்தாங்களா? அழகிய பணிமுறை, அவங்க நடந்துகிட்ட அந்த பணிவு ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வருது. இத்தனை வருஷம் நம்ம பிறந்து வளர்ந்தோம், ஒருத்தரை கொண்டாந்து போய் ஒரு ஆள் வரலன்னு சொல்லுங்க, நான் ஒருத்தரை கொண்டு வந்துட்டேன் இஸ்லாத்துக்கு. பிரதிபலனே அதாங்க, ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டாண்டின்னு வச்சுக்கோங்க, அது போதும். அல்ஹம்துலில்லாஹ், என் மூலமாக அல்லாஹ் ஒருவரை மாற்று செய்தானே, இந்த பாக்கியம் எனக்கு பத்தாது. அப்படி ஊர் வந்த எண்ணம் இன்னொருத்தரை கொண்டாட முடியாதா? மௌத்து முந்திர கொண்டாடி இன்னொருத்தரை இழுத்துட முடியாதா? இந்த பணியின் மூலமாகத்தான் நீங்க வெல்ல முடியும். அப்ப என்ன செய்யணும்? அழைப்பாளர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று என்னண்டா, அடுத்தது பொறுமை. ரொம்ப லேசா டீல் பண்ணணும், சட்டுன்னு கோவம் வந்துடக்கூடாது. ஏண்டா பலதரப்பட்ட மக்களை நீங்க சந்திக்க போறீங்க. நீங்க 200 பேருக்கு பயன் பண்ணீங்கடா, 100 பேர் ரொம்ப சாதுவா இருப்பாப்ல, ஒரு 50 பேர் என்ன செய்வாப்ல, இப்படினாலே கோவம் வந்துடும். அப்படி ஆளே இருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்க அனுசரிச்சு போகணும். அப்ப அந்த பக்குவத்தை நீங்க பழகிக்கணும். இதெல்லாம் என்ன செய்யும்? உங்களுடைய மதிப்புகளை நிலைநிறுத்த செய்யும். இந்த பண்புகள் எல்லாம், இதையெல்லாம் நீங்க ஒன் பை ஒன்னா வளர்த்து 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 கொண்டு வந்தா, நீங்க பேச்சாளராக போகும்போது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை தருவான். இது நான் என்னுடைய நடைமுறையில உள்ளதை தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு வர்றேன். நான் என் மனைவியோட வெளியே போயிட்டு இருப்பேன், வயசுல மூத்தவரா இருப்பாரு, நரைச்ச தாடி, சலாம் சொல்லி நின்று கை கொடுத்துட்டு போவாரு, நல்லா இருக்கல பாயிண்ட். எனக்கு யாருன்னே தெரியாத. என் மனைவி கேட்க, எங்க சொந்தக்காரங்களாண்டி, இல்லம்மா நான் பார்த்ததே இல்லை. அப்ப அவர் தான் சொல்லுவார், இல்லப்பா இங்க பயனுக்கு வந்து இல்லை, நீங்க தான். அந்த கண்ணியத்தை எப்படி தர்றான் அல்லாஹ்? அது ஒரு அழைப்பாளருக்கு 2வது அதிகப்படியான பொறுப்பு. இந்த கண்ணியத்தை அல்லாஹ் தந்ததை சிதைத்து விட்டால் அதற்குரிய கூலி இருக்குது பத்தில மறுமையில கட்டுமையா இருக்கும். தகுதி 2 தருவான் அல்லாஹ், நன்மையே. ஒண்ணு நான் செஞ்சது, இன்னொன்னு எடுத்து வச்சதுக்கு. தப்பா செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ரெட்டிப்பு கூலி இருக்குது, அதுக்கு உண்டான தண்டனை.
அப்ப என்ன செய்யணும், இந்த பொறுப்புகளை எல்லாம் உணரணும். ஒரு அழைப்பாளரா வரக்கூடியவர் தன்னை ஃபர்ஸ்ட் பக்குவப்படுத்திக்கணும். என்னிடத்துல உள்ள எல்லா கெட்ட செயல்களையும் நான் விட்டுறணும். இன்னைக்கு பல அறிஞர்கள்ட்ட நாங்க உட்கார்ந்து பேசுவோம், இந்த பயம் நல்லா இருந்துச்சு, இந்த குறிப்பு கொடுங்க, அந்த குறிப்பு கொடுங்க. டக்குன்னு குறிப்பு கொடுத்துட்டே இருக்கும்போது கேப் விட்டுருவாங்க, இருங்க பாய் வந்துடுறேன். வந்து உட்காருவாங்க, பார்த்தா ஒரே சிகரெட் அடிக்கிற நாத்தம். பாய் என்ன பாய் இது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, அந்த ஒரு கெட்ட பழக்கம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது பாய். முகத்துக்கு நேரம் சொல்லிட்டு வந்துடுறது, பாய் இது தப்பு. எந்த பணியை செய்றீங்க? வானவர்கள் உங்களுடைய வார்த்தைகளை வாங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் முகஸ்துதி ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதற்காக ஹலாலையும் உங்களுக்கு சில நேரத்தில் அல்லாஹ் நடத்தி வச்சிருக்கிறான். வெங்காயம் வெள்ளை பூட்டுகளை நீங்க பச்சையா சாப்பிட்டு வந்துடாதீங்க தொழுகை நேரத்தில் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லக்கூடிய உங்க வார்த்தை எப்படி இருக்கலாமா? அது வானவர்கள் வாய் வைக்கக்கூடிய இடம் இல்லையா என்று சொல்லும் பொழுது மாத்தி கொண்டார்கள். அப்ப நம்ம தவறுகள்லாம் என்ன செய்ய, மற்றவர் மூலமாக நம்மளை மாத்தப்படும். சுவத்துல ஒரு பந்து அடிச்சா அது என்னை நோக்கி தான் திரும்பி வரும், சுவத்தை பிச்சுட்டு போயிடாது. அப்ப நம்ம சொல்லக்கூடிய செய்தி யாருக்கு? திருப்பி எனக்கு சொல்லக்கூடிய நீ யோக்கியனா? அத ஒரு கவிஞன் தன் வரியில எழுதுறான், சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா, நீ சுத்தமா? அப்ப இதுக்கெல்லாம் விடையா நிக்க உங்க அழைப்பு பணி. அப்ப அழைப்பு பணி செய்யக்கூடிய என்ன செய்யணும்? இதை அத்தனையும் யோசிக்கணும். இது நம்மளை நோக்கி வருமே, நம்மளை நோக்கி வருமேண்டு இதையெல்லாம் மனசுல வச்சு உங்களுடைய பணிகளை வளர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை உங்கள் கண்களால் பார்க்க வைப்பான். அடுத்து என்ன, இந்த ஹோம்வொர்க்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய பேச்சாளர்கள் 8 வருஷம் 10 வருஷம் பழமை வாய்ந்த பேச்சாளர்கள் சில இடத்துக்கு பேசிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போட்டாம்பாரி 1/2 மணி நேரம் பிளேடு, அல்லாஹு அக்பர், கழுத்துல ரத்தம் வராத குறை. ஏன் இந்த பேச்சு வரும் தெரியுமா? ஹோம்வொர்க் இல்ல. இந்த ஹோம்வொர்க்ங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது என்னங்கிறது. நம்ம இன்னைக்கு ஸ்கூல் படிச்சிருப்போம், 1ஆம் கிளாஸ் போனீங்கன்னா சின்னதா கொடுப்பாங்க, 2ஆம் கிளாஸ் போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். கேசிவ் ரைட்டிங் கொடுப்பாங்க, எழுத்து பயிற்சி, ஒவ்வொரு எழுத்தை எழுதி பழக சொல்லுவாங்க. அப்படி உங்க ஸ்டேஜ் போக போக ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த எழுத்து பயிற்சியில நின்றும், இந்த ஹோம்வொர்க்ல நின்று ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிடும். உங்களுடைய திறமைக்கான அளவுகளை கொடுத்துருவாங்க. இது இந்த பயிற்சியில பார்க்கலாம். ஸ்கூல் படிப்புல ஏன் தர்றாங்க? நீங்க டீச்சர்ட்ட சொல்லும் பொழுது வீட்டுல படிச்சு உங்க சிந்தனையில் நிக்கணும். என்ன செய்வாங்க, ஒரு 5 வருஷம் படிச்ச தாயி, நம்ம என்ன நம்ம ஏறாத மேடம் உண்டா, நம்ம போடாத மீட்டிங் உண்டா, ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். உட்கார்ந்துட்டு தத்த புத்தன்னு உளறிட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட்டு போயிடுறது. இங்க ஆர்கனைஸ் பண்ணாங்கல்ல, அவங்களை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குவாங்க. என்னையா ஆளை போட்ட, வேற பேச்சாளர் கிடைக்கலையா உனக்கு? ஆரம்ப காலத்துல ஆத நபியில உள்ள கதையை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அவர். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நாட்டுக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, இதையெல்லாம் சொல்லலாமே, ஏன் இதெல்லாம் தெரியாதவருக்கு என்று சொல்லி விமர்சனங்கள் வரும். இந்த விமர்சனங்கள்லாம் ஏன் வருது? நம்ம என்ன பேச போறோம், எந்த இடத்துக்கு போறோம், அந்த லொகேஷன் என்ன, அது முஸ்லீம் வாழ்ற பகுதியா இல்ல நான் முஸ்லீம் அதிகமா உள்ள பகுதியா, அங்கே தாவா தேவையா, மதுக்கடை பிரச்சனையா, வட்டி பிரச்சனையா, விபச்சார பிரச்சனையா, எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு ஒரு பேச்சாளர் போய் நின்றார்னு வச்சுக்கோங்க, அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும். ஒண்ணுமே தெரியாம நான் எல்லா பேரையும் பேசியிருக்கேன்னு சொல்லி பேசினோம்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ஒரு அவப்பெயர் தான் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது மெயின் கடமை நம்மளுக்கு. அதனால என்ன செய்யணும், நீங்க எடுத்துருங்க. ஒரு தலைப்பு எடுக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் வீட்டுல நின்று நானே சொல்லுவேன், என்னென்ன பேசுறேங்கிறத சொல்லி காண்பேன். என் மனைவி பார்த்துட்டே இருப்பாப்ல, சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வருது, இப்ப இன்னொரு சைட்ல போடுறேன் பாரு, இந்த வார்த்தை இப்படி முன்னாடி போட்டு இது பின்னாடி போடுவோம். நம்மளே ரெஃபர் பண்ணணும் வீட்டுல பண்ணிட்டு அதை எதை சுருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேப்பருக்கு எழுதுவோம். அது படிச்சு படிச்சு மனப்பாடம் ஆகணும், ஒரு 8 பேப்பர் ஆயிடும். 2 பேப்பரை கழிச்சிருவோம். ஒரு இன்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிறது. திருப்பி பேசும்போது 8 பேப்பர்ல இருந்து 6 பேப்பர் ஆயிடும். இப்படி இன்ஸ் எடுத்து சிங்கிள் பேப்பர்ல வந்துடும். எப்படி முடியும் இது? நம்ம எப்படி இந்த மாடு குத்தியில பசியில வைக்கோல சாப்பிடுறோம், உட்கார்ந்துரும் ஒரு இடத்துல, உட்காந்து அசை போடும், பாத்தீங்கன்னா அப்படி எச்சி ஓடும் வாயில இருந்து. அப்பதான் சுவை அறியும். பசிக்கு திண்டுச்சு, ருசிக்கு திங்கல, அதை திருப்பி ருசிக்கும். அது ஒரு வசனத்தை படிக்கிற பெருசு இல்ல, அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், அல்லாஹ் நம்மள்ட்ட என்னத்தை பேசுறான் என்பதையெல்லாம் நீங்கள் அறிகிறதா இருந்தா ருசிக்கணும். பசிக்கு திங்க கூடாது, அதை ருசிச்சு சாப்பிடணும். அல்லாஹ்வுடைய வசனம் நம்மள்ட்ட என்ன பேச வருது, இதன் மூலமா அல்லாஹ் மக்களுக்கு என்ன சொல்ல வர்றான் என்பதை எல்லாம் நீங்க ரசிச்சு
இன்னைக்கு 1000 பேர் இருந்தாலும் சிரிக்க வச்சிடலாம், ஒரு நபர் அழுக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? நம்ம உள்ளத்துல எதை ஏத்துறோமோ அதை வெளிப்படுத்தும் போது அது வரும். அல்லாஹ் சொல்றான்ல, அல்லாஹ் என்று அவர்கள் இடத்தில் சொல்லப்பட்டு விட்டால் வஜ்ரத்தும் குலூபிஹிம், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி விடும். யாருக்கு நடுங்க? அல்லாஹ்வை அஞ்சி ஈமானை தேக்கி வந்து உட்காரானே ஒரு அடியான், இவனுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் நடுங்க செய்வான். ஒருத்தன் வருவான், டைம் ஆச்சு போகலடா சொல்லுவாங்க, முஸ்லீமா இருக்கிற ஏன்டா தொழுகலன்னு கேட்பான். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம், நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு, கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன்னா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். வந்து ஒருத்தன் உட்காந்துருவான் ஜிம்மாவுக்கு. இவனுக்கு என்ன, எரும மாட்டு மேல பெஞ்ச மழை தான், அது நகலவே நகராது, அதுக்கு மகன்டா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஜிம்மா என்றால் நமக்குரிய கடமை. அங்க போனோம்னா 4 நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு வர்றான் பத்தியா, அவனுக்கு தான் உங்களுடைய பயான். அதை எப்படி கொடுக்கணும்? உங்களுடைய ஒரு வார உழைப்பு. ஒரு பத்திரிகை ஆசிரியர் எழுதும் போது எழுதுறாரு, நாங்க வாராந்திர பத்திரிகை நடத்துறோம், ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஒவ்வொரு பிரசவம். எப்படி சொல்றாரு? ஒரு தாய் 10 மாதம் தன்னுடைய கருவை சுமந்து எப்படி பிரசவிக்கிறாளோ அது மாதிரி இந்த ஒரு வாரம் நாங்க திரட்டக்கூடிய செய்தி என்பது பத்திரிகை பிரிண்ட் ஆயிடுமா, வெளியில இஷ்யூ பண்ணிட முடியுமா? ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகை ரொம்ப சூப்பரா இருக்கு, கடுமையான முறையில் இருக்கு அந்த பத்திரிகை. போக போக ஒரு 20 வருஷத்தை தாண்டி வச்சுக்கோங்க, 10ஓட 11 மறைஞ்சு போயிடும். ஏன்? எல்லாம் வருமே, அது நீ சொன்னா அது எப்படி முன்னாடி போடு, அது பின்னாடி போடு, அப்படி போயிடும். ஆரம்பத்தில் இருக்கு பாருங்க உழைப்பு, இது இருக்காது. இது ஒவ்வொருத்தையும் பார்க்கலாம். இந்த நிலை ஒரு தாயிட்ட வந்துடக்கூடாது. ஒரு அழைப்பாளருக்கு இது அழகில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும்? தலைப்பு எடுக்கணும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, பா இங்க உங்களை கேட்டிருக்காங்க, அங்க உங்களை கேட்டிருக்காங்க கேட்பாங்க. நம்மளுடைய முதல் பேச்சை பார்த்திருப்பாங்க. 2வது பேச்சுக்கு என்னுடைய மூளைக்கு என்னுடைய நாலேஜுக்கு நான் எப்படி தயாராக எனக்கு தான் தெரியும். எடுத்தவொன்னு பேசுறதுக்கு நம்ம கற்றறிந்த ஆலிமா? குரானை கரைச்சு குடிச்சிட்டு ஹதீஸ் அத்தனை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டு நிக்கிறோமா? இல்ல. முதல் வசனம் என்ன, 2வது வசனம் என்னன்னு நமக்கு மனப்பாடமா இருக்காது. அதை மனப்பாடமா பார்த்து எழுதிட்டு வர்றவங்க நம்மலாம். அப்ப நம்மளுடைய நிலையை சிறந்ததாக்கிக்கிறோம்டா உழைப்பு, கடுமையான உழைப்பு. இந்த உழைப்பு உங்களை எங்கே கொண்டு போய் நிக்க? இன்ஷா அல்லாஹ் உங்க கண்கூடாக பார்க்கலாம். அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணியத்தை இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு தருவான். அப்ப அந்த கண்ணியத்துக்குரிய பதவியாகத்தான் இந்த அழைப்பாளர் பதவி உங்களுக்கு இருக்குது. இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். அடுத்து என்ன மெயினான விஷயம்? இந்த டிரெஸ் கோடுக்கு அடுத்து, இந்த மொழிக்கு அடுத்தது உங்களுடைய தோற்ற அமைப்பு. சகோதரருக்கு நல்லா தெரியும், ஒரு பள்ளிக்கு ஜிம்மாவுக்கு அனுப்பும்போது சொன்னாங்க, அந்த பள்ளியில தாடி வச்சவங்களும் தான் ஏத்துவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு இழிநிலை பாருங்க இந்த சமுதாயத்துல. அழைப்பாளர் வருவாரு, 35-40 வயசு இருக்கு, நல்லா மலு 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 சேவிங் பண்ணி இந்தியா ஆக்டர் மாதிரி வந்து நிற்பாரு. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சுன்னத்து நம்மள்ட்ட இல்லைங்கும் போது இந்த ஃபர்ல எப்படி நம்ம செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட் அடிப்படையே இல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சுன்னத்து இல்லாம ஃபர்ல சொல்ல வந்திருக்கிறோம் நம்ம. அப்ப கேட்பாங்களா?
முஸ்லீம் சொல்றான், அவன் தாடி இல்ல, இவன் என்னையா இஸ்லாத்தை சொல்லுவான்? தூதருடைய சுண்ணத்தை அவன்கிட்டே இல்லை, இவன் எப்படி தூதருடைய சுண்ணத்தை நமக்கு சொல்லி தருவான்? இதெல்லாம் வரும். எந்த அளவு இருக்குண்டா, அளவு வச்சு சொல்லக்கூடிய பள்ளிகள்லாம் இருக்குது. அவர்கிட்ட 1 இன்ச்சு தாடி தான் இருக்குது, எங்களுக்கு 3 இன்ச்சியாச்சும் இருக்கணும். அந்த அளவுக்கு சிலர் சொல்லுவாங்க, அவன் தேன் கூட்டு தாடி பார்த்து செட் ஆகாது, சேமியா தாடி அவனாச்சும் அனுப்பி வை. எந்த அளவுக்கு நம்ம பேசுறாங்க? ஏன் அந்த சுண்ணத்துக்களை எல்லாம் நம்ம பேணல. இதையெல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு பேச்சாளரா போறவங்க கிட்ட அங்கே உள்ள மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, இப்படிலாம் ஒரு தோற்றம் இருக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யும், நம்மளுடைய பணியை பின்னடை தள்ளிடும். நம்ம செஞ்ச அந்த உழைப்பு, நம்ம எடுத்த அந்த முயற்சியை ஃபுல்லா என்ன செய்யும், வீணாக்கணும். இதை ஒரு அழைப்பாளர் என்ன செய்யணும், மனசுல வச்சுக்கணும். இதையெல்லாம் வச்சு நீங்க பணி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பணி எப்படி அமையும், மிக சிறப்பா அமையும். இதுல அடிப்படை. ஏனென்றால் ஒரு அறிஞர் என்பவர் அடிப்படையில போயிட்டார்னு வச்சுக்கோங்க, அவரை யாரும் ஆட்டி பார்க்க முடியாது. பேஸ்ல இருந்தே நீங்க உருவாகணும். உருவாயிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களை யாரும் டச் பண்ண முடியாது. சும்மா யதார்த்தமா வந்தோம், 4 ஹதீஸை படிச்சோம், எடுத்து சொன்னோன்னு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, 5வது ஹதீஸ் கேட்டா உங்களுக்கு தெரியாது. இதுக்கான உழைப்பு நீங்க அதிகமா செய்யணும். செஞ்சுகின்றா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய கூலியை மறுமையில் நமக்கு தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாகும். நீங்க முடிக்கும் போது எப்படி முடிக்கணும், அதிகப்படியான இடத்துல நான் சொல்லிக் கொடுக்கிறது, துவாவை சொல்லும் பொழுது நம்மளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சிருக்கான். சொர்க்கத்துல பல கேட்டகரி இருக்குது. சொர்க்கங்கள்லயே மிக உயரிய சொர்க்கம் எது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இதை ஏன் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய அர்சுக்கு நேர் கீழே நிழல் தரக்கூடிய இடங்கள்லயே சொர்க்க சோலையிலேயே சிறந்தது அந்த சோலை தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில். அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஒரு சேர நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. அப்படிதான் கேட்கணுமா? கேட்கும் பொழுது என்ன, இன்ஷா அல்லாஹ் இந்திய தவ்ஹீத் ஜமாத் சார்பாக டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜிதை முஸ்லிம்களிடமே ஒப்படைக்க கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னையில் கலெக்டர் அலுவலக அருகில் காலை 10 மணிக்கும், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மாலை 3 மணிக்கும், காஞ்சி மாவட்டம் பல்லாவரத்தில் காலை 10 மணிக்கும், வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் காலை 11 மணிக்கும், திருப்பூர் மாவட்டம் தபால் அலுவலகம் அருகில் காலை 10 மணிக்கும், சேலம் மாவட்டம் சேலத்தில் காலை 10 மணிக்கும், கோவை மாவட்டம் செஞ்சிலுவை சங்கம் முன்பாக மாலை 4 மணிக்கும், கோவை புறநகர் மாவட்டம் ஆனைமலையில் 4 மணிக்கும், தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் காலை 11 மணிக்கும், மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வாசலில் மாலை 3 மணிக்கும், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாலை 3 மணிக்கும், நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் மாலை 4 மணிக்கும், தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார்த் நகரில் காலை 11 மணிக்கும், ராமநாதபுரத்தில் காலை 11 மணிக்கும், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் காலை 10 மணிக்கும், தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் காலை 10 மணிக்கும், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் காலை 10 மணிக்கும், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டியில் காலை 10 மணிக்கும், நாகை மாவட்டத்தில் காலை 10 மணிக்கும், பாண்டிச்சேரி மற்றும் காரைக்காலில் காலை 10 மணிக்கும் அனைவரும் அலைகடல் என திரண்டு வருக அன்புடன் அழைக்கிறது இந்திய தவ்ஹீத் ஜமாத்.